பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்துல் லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, நாம் தற்சமயம் குரானின் குரல், குரானின் பொருள் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அந்த வரிசையில் இன்று 29வது வசனம், 29வது அத்தியாயம் 2வது வசனமாக ஒரு வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இதுவும் ஒரு இன்றியமையாத வசனம். நிச்சயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நாம் மட்டுமல்ல, நமது குடும்பத்தினரும் நம் சமுதாயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு குரான் வசனம், விளக்கமும் கூட. அதாவது, அஹ்சிபன் நாசு ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதாவது, மனிதர்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறினால் மட்டும் அவர்கள் சோதனை செய்யப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என நாம் எண்ணிக்கொண்டனரா என்று கேள்வி கேட்கின்றான் அல்லாஹ். நாம் தான் ஈமான் கொண்டு விட்டோமே, நாம் தான் மூமினாக இருக்கிறோமே, நாம் தான் முஸ்லீமாக இருக்கிறோமே, நமக்கெல்லாம் சோதனை வருமா என்ற எண்ணம் கொள்ளாதீர்கள். அப்படி அல்ல. இன்னும் சொல்லப்போனால், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். நபிமார்களுக்கும் நிறைய சோதனையை அல்லாஹ் கொடுத்தால் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்தார்கள். அதிலிருந்து அவர்கள் சிக்கல் செய்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் பொறுமை கொண்டு தொழுகை கொண்டு துவா செய்து அவர்கள் மீண்டு வந்தார்கள். அந்த வழியைத்தான் நான் பின்பற்ற வேண்டும். எனவே ஏதாவது சோதனையா, ஏதாவது வேதனையா, பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள். வீட்டில் இருப்பவர்கள் 2 ரக்காத் தொழுது உடனே சஜிதாவில் சென்று அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? உங்கள் சோதனையை நீக்குவதோடு, உங்கள் வேதனையை நீக்குவதோடு உங்களுக்கு நல்ல நல்ல பலனை தருவான். எனவே இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நாம் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று வாழ்ந்துவிட்டு செல்லாதீர்கள். இந்த உலக வாழ்க்கை இது போன்ற வழிகளில் இன்றியமையாதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னவென்றால், குரான் ஓதுதல், அல்லாஹ்வை வணங்குதல், திக்ர் செய்தல், தியானம் செய்தல் என்ற வழிகளில் நீங்கள் செய்து நல்ல அமல்களை செய்து அதன் மூலம் நீங்கள் சுவனவாசிகளாக ஆக வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, அதை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இது போல விஷயங்களை செய்வதோடு தான் மட்டும் செய்யாமல் சுயநலமாக நீங்கள் செய்யாதீர்கள். குடும்பத்தினருக்கும் பிறருக்கும் எத்தி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.